வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஸரியான ஹோட்டல் தாங்க. இந்த ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா, ஹயாத் ரெஜென்சி ஹோட்டல். இது வந்து தேனாம்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு லக்ஸரியான 5 ஸ்டார் ஹோட்டல். இங்கே ஒன் டே நைட் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 8500 ருபீஸ் ஒன்லிங்க. இதுதான் ஹோட்டலுடைய கிராண்ட் என்ட்ரன்ஸ். இதுக்கு முன்னாடியே நம்ம செக்இன்லாம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட தேவையான ஐடி கார்டுகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு உள்ளே வரணும். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே மிக பாசமாக நம்மக்கிட்ட பார்த்துப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய ரூமுடைய கீ கார்டையும் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்கையும் கொடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு தயாராக உங்களுடைய வழி நடத்துவாங்க. செக்இன் முடிந்ததும் லிஃப்டில் ஏறும்போது ஒரு காம் அட்மாஸ்பியர். லிஃப்ட் வாலுக்கு அந்த லிஃப்ட்டுக்கும் நடுவில் ஒரு மிரர் ஃபினிஷில் மிகவும் கிளாஸி லுக்கில் அந்த லிஃப்ட் இருந்துச்சு. லிஃப்ட்லேருந்து உள்ளே வந்ததுமே இதுதாங்க என்ட்ரன்ஸ். இது வந்து மொத்தம் 10 மாடிகளை கொண்ட பிரம்மாண்ட ஒரு லக்ஸரியான ஹோட்டல். நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு காமான ஃபீலிங்கு, பிரம்மாண்டமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு வைப் வந்து சூப்பரான வைப்பு தாங்க. இதில் மொத்தம் 10 மாடிகள் இருக்குது. நம்ம புக் பண்ணியிருக்கிறது எந்த மாடின்னு பார்த்தீங்கன்னா 10வது மாடி. இது ரிசப்ஷன். இங்கே வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போகிறதுக்காகவே எங்கள் ரூம் அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து கேட்பாங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து இப்போது 10வது மாடிக்கு போக போகிறோம். இங்கே பாருங்களேன், டாப் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது அப்படியே சைடில் எவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டியில் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து மேலே போக போகிறோம். 10வது மாடி. இதுதான் 10வது மாடியில் நம்ம இருக்கோம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்றத. எல்லாமே எல்லா ஃப்ளோரும் ஒரே மாதிரி இருக்குங்க. ரூம் எல்லாமே ஒரு பயங்கரமாக இருக்கும். எந்த ரூமில் போனாலுமே ஒரே ப்ரீமியம் லுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ரூம்ஸும் இருக்குது. ஷூட் ரூமு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல வியூஸ்லாம். அப்படியே கீழே பார்த்தா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோங்க. இதுதான் நம்ம ரூமுடைய என்ட்ரன்ஸு. இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. 2 ரூம்னு நினச்சேன், சிங்கிள் ரூம் தான். இது பக்கத்தில் கண்ணாடிங்க. இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு, உட்காந்து எழுதுறதுக்கு அதுக்கான டேபிள் இது. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோஃபா செட் இருக்கும். இங்கே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வால் மவுண்ட்டில் ஒரு ஃப்ரேம் போட்டு சூப்பராக, அது வந்து ஒரு காட்டன் ஃப்ரேம். அப்படியே ஒரு பெரிய டிவி. இந்த டிவியில் வந்து நிறைய ப்ராட்காஸ்ட்லாம் பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா லக்ஸரியான ஒரு வந்து வாஷ் பேஷன். அங்கே பக்கத்தில் கெட்டில் இருக்குது. அதில் வந்து நம்ம டீ அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு குடிக்கலாம். இது லக்ஸரியான பாத்ரூம். நம்ம அந்த பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத் ஷூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்றத. ஐ ஹேட் மை மைண்டுங்க. இந்த பெட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ஏறி அது மேலே ஒரு 4 குதி குதிக்கணும்னு தோணுதுங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. செம்ம சாஃப்ட் பெட் அது. இந்த பெட்டில் நம்ம படுத்து தூங்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த உடம்பு வலியே தெரியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸான மைண்டு, செம்ம பீஸ்ஃபுல்லான தூக்கம் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க அதில் தூங்கும்போது நம்மளுக்கு. இந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 ருபீஸ் சொன்னீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ப்ரீமியமாக லக்ஸரியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 8000 தாராளமாக செலவு பண்ணலாங்க. ஸோ எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் செலவு பண்ணோம். இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வாவ்! வாவ்! வாவ்!
டாப் ஆங்கிள்லேருந்து நம்ம சென்னை சிட்டியை பாருங்க. எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. என் மனசுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த டாப் ஆங்கிள் வியூ. எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கண்ணே. பச்சை பசேல்னு மரங்கள், அதை சுற்றி தீப்பெட்டி மாதிரி கட்டிடங்கள். அது அப்படியே நம்ம நைட் மோடில் போவோம். வாவ்! இந்த நைட் மோடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அப்படியே இந்த மேலே வந்து க்ளௌடியாக இருக்கு. அதில் ஒரு வானம், மின்னல், இடி செம்மையா இருக்குங்க. அந்த நைட் வியூ பாயிண்ட்டும் பாருங்களேன், செம்மையா இருக்குங்க. அப்படியே லைக் இட். ஃபைனல் டச்சா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. சூடாக ஒரு காஃபி குடிக்க போகிறோம். இதில் என்ன ஒரு கூத்துன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 3 தடவை 4 தடவை அந்த சுகர் பாக்கெட்டை நான் பிரித்து போட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த சர்க்கரையே நல்லா உரைச்சிதுங்க. அது வரைக்குமே எனக்கு சர்க்கரை வந்து பத்தலை. இது வந்து இங்கே வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே போயிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காஃபியை குடிச்சிருவோம். அப்படியே இங்கே நம்ம சுற்றி பார்த்துட்டு இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு அதை நாம் அப்படியே ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்லாம் இங்கே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் டப்பாவே வச்சுருந்தாங்க. இது நம்ம ஒன்று எடுத்து சாப்பிடுவோமா? கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10, 20 நம்ம வந்து காலி பண்ணோம். அப்படியே அதை தொட்டு சாப்பிட மயோனஸ், அதுக்கப்புறம் காளான், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சம்திங் ஒன்று வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டாச்சுங்க. பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு தான். இந்த கண்ணாடி ஜாடியில் வந்து சில பொருட்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கார்லிக், அதுக்கப்புறம் ஆரஞ்சு. இது எதுக்காக வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது சாப்பிட்றதா இல்லை ஷோகேஸ்க்காக வச்சுருந்தாங்களா எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சைட் டிஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது ஆனியன் ரிங்ஸ் வித் அது ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான். இது வந்து தெரில, பேரே தெரில எனக்கு. தெரியாததெல்லாம் நல்லா நான் சாப்பிட்டேன். சைனீஸ் ஃபுட் அந்த மாதிரிங்க. அது சைனீஸ் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ரஷ்யன் குசைன், ரஷ்யன் ஃபுட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இது பேர்லாம் தெரியல. ஆனால் டேஸ்ட் வந்து டக்கரா, டாப் நாச்சா, அல்டிமேட்டாக, சூப்பராக, சுவையாக இருந்துச்சுங்க. இதுக்கும் பேர் தெரியல. ஆனால் இது எல்லாமே சிக்கன் வெரைட்டி ஆஃப் சைனீஸ் ஃபுட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா, இந்த மாதிரி ஒரு நாள் லக்ஸரி லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை குவிட் பண்ணிக்கிறேன். இது கேண்டி ராபின் சேனல். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டாடா, பாய் பாய்.